ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. எபிசோட் 7 பார்க்க வந்த எல்லாருமே சிங்கிளா இல்லை கமிட்டடா அப்படின்னு சொல்லிடுங்க. மேபி நீங்கள் சிங்கிளாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் சிங்கிள் தான்ப்பா. எடுத்த உடனே ஹீரோயின் கையில் அந்த டைவர்ஸ் லெட்டர் இருக்குது. அதாவது அவங்க அம்மா ஃபோட்டோ எடுத்து இவளுக்கு அனுப்பிச்சிருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோ கிட்ட கேள்வியாக கேட்டுட்ருக்கா. சரி சொல்லு, இதை எழுதுனது நீதானா அப்படின்னு கேட்டுட்டு, இத்தனை நாள் என் கூட பழகினதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் ஆமா நான் தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, அதை கொஞ்சம் கூட அவ ஒத்துக்கவே மாட்டான். எத்தனையோ விஷயம் பொய்யா இருக்கும் போது அதெல்லாம் ஒத்துக்கிட்டா, ஆனா நீயே பொய்யா இருந்தா என்னால எப்படி அதை ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றா. அப்படியே ஹீரோயினும் அழுகுறாங்க, ஹீரோவும் அழுகுறாரு. ரெண்டு பேருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ ஹீரோயினோட ஃபேமிலியில இருக்காங்கல்ல, அவங்க பண்ற டார்ச்சரை தான் டிவோர்ஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாரு. பட் நம்ம ஹீரோயின் மேலே ரொம்ப அன்பாக தான் இருப்பார். இப்படியே அழுதுகிட்டே அவன் வீட்டுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவும் பின்னாடியே ஓடி வராரு. பட் அவர் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இவ பேசாமலே இருக்கா. பின்னாடியே போயிட்டு அவள் கையை பிடிச்சி இழுத்து, ப்ளீஸ் இப்போ எங்கேயும் போகாத, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசிச்சுட்டு எங்கேயா இருந்தாலும் போ அப்படின்னு சொல்ல, இப்போ ஹீரோயின் கையை ஹீரோ பிடிச்சிருக்காரு. அதை பார்த்துக்கிட்டே நான் கிளம்புற வீடு அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீரோ நம்ம முன்ன பிளான் பண்ண மாதிரி 2 பேரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஞாபகமே இல்லையே நீ பிளான் பண்ணது, ப்ளீஸ் என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து நகர்ந்து போகிறான். என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய சொந்த புருஷன் நம்மளை டிவோர்ஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தாங்க ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. ஹீரோ மேலே கொஞ்சம் தப்பு இருக்குது, அதெல்லாம் அவரே உணர்ந்துக்கணும். அவர் வாங்கி கொடுத்த ஷூ இருக்குல்ல, அதை கூட போடாமல் அந்த கீ செயின்லாம் தூக்கி போட்டுட்டு இவங்க மாட்டு அந்த வீட்டுக்கு போட்டுக்கிற செப்பலை போட்டு அந்த லிஃப்ட்டில் போகிறாங்க. ஹீரோ அந்த ஷூ பக்கத்தில் கிடக்குற அந்த கீ செயினை எடுத்துகிட்டு ஓடுறாரு. பட் அந்த லிஃப்ட் அதுக்குள்ளே க்ளோஸ் ஆயிடுது. உள்ளே போயிட்டு ஹீரோயினுக்கு மனசு உடஞ்சி போய் தாங்க போகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்கள ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ட்ரூவாக லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வலி என்னன்னு தெரியும். அவங்க நம்மளை அடித்தாவோ திட்டினாவோ வாங்கிக்கலாம். பட் அவங்க நம்மக்கிட்ட பொய் சொன்னாவோ நம்மளை ஏமாத்தினாலோ நமக்கு துரோகம் பண்ணாலோ அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. இப்போ ஹீரோயினுக்கு அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஹீரோ அவங்கள கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்து அழுகிறாங்க. நிறைய இக்கட்டான சூழ்நிலையில ஹீரோ இவங்களை காப்பாத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா சீக்வன்ஸான லவ் சீனையும் நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் அப்படியே அந்த லிஃப்ட்ல இருந்து அழுதுகிட்டே வெளியில வரா. வெளியில நின்னா நடு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. நடு ரோட்ல கார் எல்லாம் வருது, இவ மேல மோதுற மாதிரியே வருது. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. லிஃப்ட்ல இருந்து தானே வெளியில வந்தோம், இப்ப பாத்தீங்கன்னா நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த கேப்ல ஹீரோயினோ ஒரு பெரிய லாரி மோதுறதுக்காக வருது. பட் அந்த டைம்ல நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து இறுக்கி நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஏய் ஹேங், என்ன பண்ற நீ ஏன் இங்க வந்தா? நடு ரோட்ல நின்றுட்டு இருக்க, இந்த மாதிரி டைம்ல நீ வெளியில வரவே கூடாது அப்படின்னு சொல்ல, அவளும் என்ன பண்றா, எதுவுமே பேசாம அவரையே பார்த்துட்டு இருக்காரு. நீ தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள போ, நான் என்ன நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. பட் ஹீரோயின் அதை காதல கூட வாங்க மாட்டான். திரும்ப இதே மாதிரியே என்ன பஸ் மோத வந்தாலோ இல்ல லாரி மோத வந்தாலோ தயவு செஞ்சு என்னை காப்பாத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை நகர்த்தி விட்டுட்டு அங்கிருந்து நடந்து போயிடுறான். இப்ப ஹீரோயினோட தம்பி இருப்பாலாம், அவன் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பா அவளுக்கு அதாவது ஹேங்குக்கு அவன் மேல ரொம்ப லவ் அதிகமா இருக்கும், அதனாலதான் அவனை விட்டுட்டு இன்னும் போகாம அப்படியே இருக்க அப்படின்னு சொல்றான். இது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் நான் இப்படி நடந்து போயிட்டு இருந்தேன்னா ஹேயின் என்ன பண்ணா, அந்த ஆன்டி கிட்ட பேசிட்டு இருந்தான், அதை நான் பார்த்தேன். கண்டிப்பா அந்த ஆன்டிக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றான். இப்போ மறுநாள் காலையில ஹீரோயின் ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் எந்த கண்டிஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நோய் இருக்கு, எப்ப குணமாகும், எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த டாக்டரும் எல்லாத்தையும் பத்தி டெஃபினேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ட்ரீட்மெண்ட் இங்கே எடுத்துக்கிட்டே ஆகணும், இங்கே ஸ்டே பண்ணி ஆகணும், இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நர்ஸ் ஒருத்தவங்க உள்ளே வராங்க. உள்ளே என்ன சொல்கிறாங்க, ஹேங் இருக்காங்கல்ல அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் கேட்டுட்டு இருக்காங்க, அதனால டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஹீரோ கேட்டுட்டு வேகமாக ஹீரோயின் கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, இந்த டைம்ல அதாவது ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்க டைம்ல டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வர, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோயின் உனக்கு என்ன வந்துச்சு, உன் வேலையை போய் பாரு, எனக்கு எது சரி எது தப்புன்னு நல்லா தெரியும், நீ என்னை பத்தி கவலைப்படாத, நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு நடந்து போறாங்க. நம்ம ஹீரோ அந்த ரோட்லயே நிக்கிறாரு. இப்போ ஹீரோ வேகமா அவகிட்ட போயிட்டு, ஆமா டிவோர்ஸ்க்காக தான் நான் அப்ளை பண்ணேன், இப்போ என்ன தப்பு, உங்க வீட்டுல இருக்க எல்லாரும் என்னை வச்சு கேள்வி கேட்குறாங்க, நீயும் என்ன ஒரு மாதிரி ட்ரீட் பண்ற, அதனால தான் டிவோர்ஸ் பண்ண, என் மேல என்ன தப்பு இருக்கு, நான் பண்ணது தப்புனா நீயே சொல்லு, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
அப்போ நீ பண்ணதான் சரியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாண்டி நான் பண்ணதான் சரி, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்ல எல்லாரும் முன்னாடியும் கத்துறாரு. இப்படி கத்துன உடனே ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் மேல இருக்க கோவமா இல்ல லவ்வா எதுன்னு தெரியல, எதுவுமே பேசாம அங்கேயே நிக்கிறா. இப்போ ஹீரோயின் வீட்டில் எல்லாரும் கும்பலாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம ஹீரோங்க சேஃப்டி ஆஃபீஸரா வேலை பார்த்துட்டு இருப்பார்ல, அந்த வேலையிலேருந்து அவர் தூக்கிட்டு அந்த இடத்துல வேற யாராவது போடலாம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காருல்ல, அவரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. பட் அவர் நான் ஒத்துக்கவே மாட்டேன்ப்பா, நான் கிம் கூட தான் ப்ராஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்றாரு. அதே மாதிரி இவரும் கிம்மும் அந்த ப்ராஜெக்டை சைன் பண்ணி எல்லாரும் முன்னாடியும் அதுவும் ப்ரெஸ் முன்னாடியெல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஜெர்மன்ல இருந்து கொரியாக்கு வந்துடுறாங்க. வந்து ஏர்போர்ட்ல இறங்கும் போதே ஆல்ரெடி அவங்கள பிக்கப் பண்ண ஆள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு யாருமே இல்லைங்க, தனியா நின்றுட்டு இருக்காரு. இப்போ அந்த ஏர்போர்ட்ல ஒரு நியூஸ் ஓடிட்டே இருக்கு. திரும்பி பார்த்தா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குயின்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த குயின்ஸோட கம்பெனி கூட இந்த எக்ஸ் லவர் இருக்கானே அவனும் ஜாயின் பண்ணி ஒரு ரெசார்ட் பிசினஸ் பண்றாங்க. இந்த நியூஸ் தான் அங்க ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ அதிர்ச்சியாய் போய் பாக்குறாரு. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கம்பெனி சைட்ல இருந்து கொடுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் இந்த கொல்லை கூட்டம் இருக்காங்களே கிம்மோட ஆளுங்க, இவங்களாம் உட்காந்து எப்படி இந்த குயின்ஸ் கம்பெனில இருந்து காசை கறக்கலாம், என்ன மாதிரிலாம் அப்பார்ட்மெண்ட் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கொல்லை கூட்டத்துல ஒரு பொண்ணு ஃபையா இருப்பாள். அந்த பொண்ணு என்ன சொல்றான், ஹேயின் வச்சுட்டு இருந்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் அவங்க ஃபேமிலிக்கே சிக்கிருச்சு, கண்டிப்பா ஹேங்கும் ஹேயினும் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றான். இப்போ சீனை கட் பண்ணா ஹீரோயினோட வீட்டில் எல்லாரும் உட்காந்து அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை வச்சுட்டு, இவன் உனக்கு தேவையே இல்லை, அவன் உன்னை டிவோர்ஸ் பண்ண பார்த்துருக்கான் பாத்தியா, ஒரு உண்மையான ஆதாரமே நம்ம கிட்ட சிக்கிருக்குன்னு சொல்றாங்க. அவன் உன்னை டிவோர்ஸ் பண்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை ப்ரோவோக் பண்றாங்க. அவளும் என்ன பண்றான், அவன் என்ன டிவோர்ஸ் பண்றது, நான் அவனை டிவோர்ஸ் பண்றேன் சரியா, எனக்கு அவன் தேவையில்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்துட்டு கோமா அங்கிருந்து போறான். இப்போ ஏர்போர்ட்லேருந்து ஹீரோ வெளியில் வராரு. வெளியில் வந்தால் அவர் ஃப்ரெண்டு நிற்கிறாரு அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக. என்னடா மூஞ்ச ஒரு பாட்டி தொங்க போட்டே வரே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ எதுவுமே பேச மாட்டுறாரு. அங்கே இருக்க ஒரு கடைக்கு முன்னாடி போய் உட்காந்து அவளை நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு அவளுக்கு தெரிஞ்ச உடனே அவள் அழுதாப்பாரு. அதை என்னால் தாங்கிக்கவே முடியல தெரியுமா, அந்த அளவுக்கு மனசு உடஞ்சி போயிருக்கேன், அவளை கண்டிப்பாக நான் டிவோர்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்படி சொல்லிட்டு ஹீரோ பாட்டு எழுந்து போயிடுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, என்னடா இவன் டிவோர்ஸ் பண்ணுறான்றான் பண்ண மாட்டான்றான், என்னதான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரில, இந்த லவ் பண்ணுறவங்க கூட இருந்தாலே நம்ம லூஸ் ஆயிடுவோம் அப்படின்னு இவர் புலம்பிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவா ஒரு ஃப்ரெண்டுக்கு கிளம்பி எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்படி போகும்போதே ஹீரோயினோட தம்பி என்ன பண்றான், வழியிலே நின்றுட்டு நம்ம ஹீரோவை உள்ளவே விட மாட்டான். நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு எங்க வீட்டுக்கு எப்படி நீ தைரியமா வர அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண போறேன், அது தெரியுமா உனக்கு, நானும் கிம்மும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றான். பட் அந்த பிஸ்னஸ்ல இருக்க குறை நிறையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு இவன் என்ன சொல்றானா, இங்க பாரு என்னோட பிஸ்னஸ் நான் சக்ஸஸ் ஆகிப்பேன், தேவையில்லாம என்னோட பிஸ்னஸை பத்தி நீ யாருக்கிட்டையும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். இவன் கிட்டலாம் மனுஷா பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படியே உள்ள நடந்து போயிடுறாரு. இப்போ உள்ள வரும்போதே ஹீரோயினோட அம்மா இருக்கால, அவன் இவங்கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்க நீ ஏதோ டிவோர்ஸ் பேப்பரை மறைச்சு வச்சிருக்க, எதுக்கு இத்தனை நாளா இதெல்லாம் மறைச்சு வச்ச, டிவோர்ஸ் பேப்பர் மட்டும்தான் மறைச்சு வச்சிருக்கியா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இவ கேட்டுட்டே இருக்கும்போது உள்ள இருந்து சேர்மனோட அசிஸ்டன்ட் வெளியில வரான். வெளியில சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு, அதனால உங்ககிட்ட இருக்க வாட்சி உங்க போனு எல்லாத்தையும் வெளியில வச்சுட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்றான். உள்ள வந்ததும் அந்த சேர்மன் என்ன சொல்றாரு, எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. நம்ம ஹீரோ நின்றுகிட்டே இருக்காரு. உன்னுடைய டிவோர்ஸ் நோட்டீஸ் எல்லாத்தையுமே பார்த்தேன், எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருந்த, அதை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா என்னோட ரூம்ல ரெக்கார்டர் செட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தியா, அது எதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேக்குறான். ஹீரோ என்ன சொல்றாரு, சார் நான் சத்தியமா அந்த மாதிரி பண்ணவே இல்லை, நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆனா நான் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நீ பண்ணல, அப்ப வேற யார் என் ரூம்குள்ள வரா, வேற யார் பண்ணிருப்பா, அப்ப என் ஒய்ஃப் பண்ணான்னு சொல்றியா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ ஒரு போட்டோ ஆதாரமா எடுத்து வச்சு அந்த போட்டோ வச்சு பேசிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அந்த கிம் இருக்கான்ல, அவன் வீட்டில் உட்காந்து கேமராவில் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றாருன்னா, சார் நமக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கு, அவங்க தான் இது எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அந்த சேர்மன் என்ன கேட்குறாருன்னா, சரி ஓகே கருப்பாடு இருக்குன்னு சொல்றியா, அந்த பர்சன் யாரு அப்படின்னு கேட்குறாரு. அது இது வரைக்கும் எனக்கு தெரியல சார், கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவோட வீட்டில் அவருடைய அக்காவும் தம்பியும் இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ ஃபோனில் பார்த்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா உள்ளேருந்து வெளியில் வராங்க. என்னம்மா இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னு தெரில எனக்கு ஏதோ ஒரு கெட்ட கனவாக வந்துச்சு,
அதனால உடனே நான் பேக்ஷுக்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு கால் பண்றாங்க. ஃபோன் தான் வெளியில வச்சுட்டு உள்ள போயிட்டு பேச போனார்ல, வெளியில இருக்க ஃபோனை ஹீரோயினோட அம்மா எடுத்து பேசுறாங்க. ஹீரோட அம்மாவோ எங்க பேக் அப்படின்னு கேட்கும் போது அவர் உள்ள சேர்மன் கூட பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, சேர்மன் ரூம்ல ரெக்கார்டா செட் பண்ணி வச்சு எல்லாத்தையும் திருட்டுத்தனமா கேட்டுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம டிவோர்ஸ் நோட்டீஸை யாருக்கும் தெரியாம லாக்கர்ல போட்டு லாக் பண்ணி அவனோட ரூம்ல வச்சிருந்திருக்கான். அவங்க அம்மாவோ என்ன சொல்றாங்க, அவன் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது, அவன் எப்பவுமே திருட்டுத்தனம் இதெல்லாம் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க கேட்கறதுக்கு ரெடியாவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோட அப்பா அவனோட அல்லக்கையெல்லாம் சேர்ந்து அந்த கடை முன்னாடி உட்காந்து வெட்டி கதை பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோட தம்பி இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லை, அவன் வேகமாக ஓடி போய் என்கிட்ட ஒரு பேட் நியூஸ் இருக்குது, அதை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம பேக் இருக்கான்ல, அந்த டிவோர்ஸ் மேட்டர் இது வரைக்கும் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் இருந்தது இல்லை, இப்போ அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு, பேக்கும் ஹேங்கும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களாம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அவங்க அப்பாவுக்கு மயக்கமே வந்துடுது, மயங்கியே விழுந்துடுறாரு. பட் அங்க இருக்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும், நம்ம இந்த பிரச்சனைக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. எலெக்ஷன் வேற வரப்போகுது, இந்த நேரத்தில் இவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தானா எனக்கு யார் ஓட்டு போடுவாங்க, கண்டிப்பா நம்ம தோக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட அங்கிருந்து எழுந்து போறாரு. இப்போ ஹீரோயினோட பாட்டியும் அவங்க அம்மாவும் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பொண்ணு வரா. இவ வந்தாலே எப்பவுமே கலகம் பண்ணுவாளே அந்த பொண்ணு தான் இவ. வந்தோம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது இந்த மாதிரி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஹேங்கா பேக் வந்து டிவோர்ஸ் பண்றதுக்காக டிவோர்ஸ் நோட்டீஸ் வச்சிருந்தோம், அதனால நாங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சீக்கிரமா அவனுக்கு டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவர் இருக்கான்ல கிங், அவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அவங்க கூட கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப பெரிய பிசினஸ் மேனாவும் இருக்கான், நம்மளோட பிசினஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த பொண்ணு என்ன சொல்றா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க, ஃபர்ஸ்ட் நம்ம ஹேங் என்ன சுச்சுவேஷன்ல இருக்கான்னு பார்ப்போம், அதுக்கிட்ட பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஹீரோயினை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போறான். பட் இவங்க பாட்டிக்கும் இவங்க அம்மாக்கும் ஏதோ ஒரு டவுட் வருது. இப்படி இவ போயிட்டு இருக்கும் போது இவளுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வராரு. பட் நம்ம ஹீரோ கிட்ட எதுவுமே பேச மாட்டா, ஏன்னா ஹீரோ மேல அவளுக்கு ரொம்பவே கோவம். அவ பாட்டு அப்படியே போயிடறா, நம்ம ஹீரோ பாட்டு அப்படியே வந்துடுறாரு. இப்போ ஹீரோ நேரம் அவருடைய ரூமுக்கு போறதுக்காக வருவாரு. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அவளுடைய ரூம்ல இருந்து அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோகிட்ட காமிச்சு, என்ன இது, இதுல நீயும் தான் சைன் பண்ணியிருக்க, ஆனா என்கிட்ட என்னென்னவோ சொல்லி மழுப்பறியா, இதெல்லாம் சரியா, இப்போவே நான் என்ன பண்ணுறேன், இதில் சைன் பண்ணி தரேன், நீ கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணு, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், என் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து என்னோட எக்ஸஸ் பண்ணிருக்கான்ல அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அப்போ நீ சந்தோஷமா இரு அப்படின்றா. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி என்ன சொல்கிறாருன்னா, அந்த யங்ஷங் இருக்கான்ல அவங்ககிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் என்ன கேட்குறா, உனக்கு என்ன வந்தது, அவங்ககிட்ட தள்ளி இருந்தா என்ன, தள்ளி இல்லாமல் இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறா. என்னது, அவன் உன்னை டச் பண்ணுறதே தப்பான டச் தெரியுமா, அவன் உங்ககிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்ல, அவன் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான், நீ ஆனா அவனை தப்பா பாக்குற, உன்னை விட அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, என் மேல தப்பு இருக்கு, நான் தான் எல்லா தப்பும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து நடந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோயின் அங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ மறுநாள் காலையில ஹீரோயின் என்ன பண்றா, சாப்பிட்றதுக்கு போய் உக்காடுறான். அவங்க என்ன சொல்றாங்க, மேம் நான் உங்களுக்கு மஷ்ரூம் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு மஷ்ரூம்லாம் வேணாம், போயிட்டு பீஃப் எடுத்துட்டு வா அப்படின்றா. அவங்களும் பீஃப் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோயின் அப்படியே அதை சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு அவளுடைய காஸ்டியூம் ரூம் இருக்குல்ல, அங்க பக்காவா அதே மாதிரி பக்காவா ரெடி ஆகி ஆஃபீஸ் போறான். இப்படி ஆஃபீஸ் போகும்போது ஆஃபீஸ்ல இருந்த எல்லாரும் அவளை பார்த்து கீழே குனிஞ்சு அவளுக்கு வணக்கம் சொல்றாங்க. ஒரு கெத்தா ஒரு திமிரா ஒரு மாசான பொண்ணா நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ள போறா. அந்த ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே அன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் வேற லெவல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருப்பா. இப்போ அவளுடைய ரூமுக்கு ஒரு பொண்ணு காஃபி எடுத்துட்டு போறா. காஃபி எடுத்துட்டு போகும்போதே பயத்துல அந்த காஃபியை அந்த டேபிள் மேலேயே ஊத்திடுறான். நீ ஊத்துனதும் சாரி மேம் நான் இப்பவே தொடச்சிடுறேன், எல்லாத்தையும் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பதட்டத்தோட சொல்லிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எதுக்கு இப்போ பதட்டப்படுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு பொறுமையா வேற காஃபி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இதை கிளீன் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்றாங்க. அதாவது ரொம்பவே சாதுவா பதில் சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல, எப்பவுமே கோவமா கத்துவாங்க, இப்ப என்ன சாதுவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. மேம் ரொம்ப கூலா பேசுறாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை, காஃபி ஊத்துனதும் என்னை திட்டிடுவாங்கன்னு நினைச்சேன், பட் அவங்க எதுவுமே சொல்லல அப்படின்றா. இப்போ நம்ம ஹீரோ இருக்காருல, அவரும் ரெடி ஆகி அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா, அவகிட்ட வர எல்லா ஃபைலையும் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருக்கா. இவ ரிஜெக்ட் பண்ண எல்லா ஃபைலையுமே நம்ம ஹீரோ தரவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் திரும்ப இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்புவாரு.
ஹீரோக்கு வேலை வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே ஹீரோயின் என்ன பண்ணுவா, அத்தனை ஃபைலையும் ரிஜெக்ட் பண்ணி வச்சிருவா. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல, ஒரு ஹீரோ என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவரு ஹீரோயின் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே மாத்தி மாத்தி 2 பேரும் ஒன்னா பேசிக்காம அசிஸ்டண்ட்டை வச்சே பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவங்களுடைய டீம் மட்டும் எல்லாரையும் கூட்டு போறாங்க. இப்படி கூட்டு போகும்போது லிஃப்ட் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதர்ச்சியா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல ஒரு மீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆன உடனே ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களோட டீமை கூட்டு லிஃப்ட்ல போயிடுறாங்க. பட் நம்ம ஹீரோக்கு அங்க இடமே இல்லை. சரி காய்ஸ், நம்ம வந்து படிக்கட்டில் இறங்கி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்களோட டீமெல்லாம் கூட்டிட்டு ஸ்டெப்ஸில் இறங்க போறாரு. இப்போ நம்ம ஹீரோயினோட ரூமை ஒரு பொண்ணு கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுடைய டெஸ்பின்ல இருக்க குப்பெல்லாம் இருக்குல்ல, அதுல இருக்க நிறைய ஃபைல்ஸை போட்டோ எடுத்து அந்த வில்லன் இருக்கானே எங்ஷியோ அவனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் அதை பார்த்த உடனே அதுல மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று இருக்கு. அப்போதான் அவன் யோசிச்சு பார்க்கறான், நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு வாட்ச் எடுத்துட்டு போயிட்டு ஒரு பொண்ணு கிட்ட காமிச்சு, இந்த வாட்சை நீங்க ஆல்ரெடி பாத்திருக்கீங்களா, இந்த வாட்சை கட்டிட்டு இருந்தவன் யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் என்ன சொல்றாங்க, ஓ நான் இவனை பாத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்ப சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காருல, பைத்தியக்காரன் இவ்வளோ ஹைட்டு மாடு மாதிரி வளர்ந்துட்டான், இப்போதான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறான். அவன் ஒய்ஃப் வேற, ஏங்க பார்த்து பொறுமையா ஓட்டுங்க, அதுக்காக தான் டிராஃபிக் எல்லாம் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். போற மாட்டிலே 2 அடிச்சு ஏய் ஒழுங்கா ஓட்டுறா அப்படின்னு சொன்னா அவன் ஒழுங்கா ஓட்டுவானா இல்லையா? அந்த லூசோ என்ன பண்ணுது, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாம அந்த சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துடுறான். இதை வந்து அவங்க அம்மா பாத்துடுறான். அவ வேகமா கார்ல இருந்து இறங்கி வந்து என்னடி பண்றா, என் பிள்ளைய சைக்கிள் ஓட்ட சொல்லி சாவடிக்க பாக்குறியா அப்படின்னு கேக்குறான். சைக்கிள்லாம் ஓட்ட தேவையில்லப்பா, நீ வீட்டுல போய் படுத்து தூங்கப்பா சாப்பிட்டு அப்படின்றா. அம்மா என்னம்மா நீ இது வரைக்கும் என்ன எதுவுமே பண்ண விடல, நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ணாதன்னு சொல்லிட்டு என்ன அப்படியே கோழை மாதிரி வச்சிருக்கீங்க, சைக்கிள் கூட ஓட்ட தெரியாம நான் வளர்ந்துட்டேன் அப்படின்றான் அவன். இப்போ அந்த வில்லன் இருக்கான்ல எங்ஷு, அவன் என்ன பண்றான், இந்த பொண்ணுக்கு கால் பண்றான். கால் பண்ணி என்ன நீ அவங்ககிட்ட இந்த சைன் வாங்கிட்டியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு இவளும் ரொம்ப தயங்கிக்கிட்டே என்ன சொல்றான், இன்னும் ஒரு 2 வாரத்துல நான் சைன் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்றா. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு, யங்ஷங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மீட் பண்றதுக்காக போறாரு. இவர் அங்க போயிருக்கிறதா இங்க நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய அசிஸ்டன்ட் வந்து தகவலா சொல்றாங்க. ஹீரோயின் மட்டும் இல்ல, அவளுடைய அப்பாவும் என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, எங்க போறாரு, எதை சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் 2 ஃபையை வச்சு அவங்க மூலயமா தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ எங்க போறாருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் கூடவே போயிட்டு அவரை போட்டோ எடுத்து உடனே இவருக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவனுங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு வந்திருப்பானுங்க இல்லையா, அந்த வீடியோல ஹீரோ என்ன பண்ணிருக்காரு, குடிச்சிட்டு தனியா பாட்டு பாடிட்டு போயிருக்காரு. அந்த வீடியோவும் காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்காரு, தெருவில் இருந்து ஒரு பூனைக்குட்டி பிடிச்சி வச்சு அந்த பூனைக்குட்டிக்கு சாப்பிட ஏதோ கொடுத்துருக்காரு. இப்படி காமிச்சிட்டு நாங்கள் சர்ச் பண்ண வரைக்குமே அவன் ரொம்ப ஒரு காமான பர்சன் தான், எந்த ஒரு தப்பான விஷயமும் அவங்ககிட்ட தெரியவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப ஒரு நல்ல பையனாக தான் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய ஃபோனை கூட நாங்கள் ஹேக் பண்ணோம். அவனுடைய ஃபோனில் ஃபுல்லாக ஹீரோயினோட ஃபோட்டோ மட்டும்தாங்க இருக்குது, வேற யார் ஃபோட்டோவும் இல்லை தெரியுமா. கண்டிப்பா இவன் அவளை ரொம்ப லவ் பண்றான், இது ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போட்டோ இந்த டீட்டெயில் இதெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பா கொடுக்குறாரு. அவனுக்கு வேற எந்த பொண்ணு கூடயும் பழக்கம் இல்லைம்மா, நம்ம சந்தேகப்பட்டது ரொம்ப தப்பு, பட் எதனால அவன் டிவோர்ஸ் கொடுக்க ரெடி ஆனா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் என்ன பண்றா, அந்த போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ மறுநாள் காலையில் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஹீரோயினோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹீரோ வந்து 3 lakhs வித்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்க, எதுக்காக ஒரு 3 lakhs வித்ரா பண்ணியிருக்காரு, என்ன செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும் போது 3 லட்சத்துக்கும் அவர் வந்து பூ தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது பூ வாங்கினாரா, சரிவா அந்த பூ கடைக்கு போயிட்டு யாருக்காக பூ வாங்கினாரு, எதுக்காக பூ வாங்கினாரு அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவங்க அசிஸ்டண்டும் அந்த பூ கடைக்கு போறாங்க. அங்க போனா ஒரு பொண்ணோடைய பேர்ல தான் ஒரு பூ வாங்கியிருக்காரு. அந்த பொண்ணு பேரு கிம்ஜி. இதை கேட்ட உடனே ஹீரோயின் என்னது கிம்ஜி, அது ஒரு பொண்ணு பேர் தானே, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறா. அசிஸ்டன்ட் இருக்கால, அவளுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியுது. சரி அந்த பொண்ணு வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு ஹீரோயினும் இவளும் போறாங்க. போயிட்டு பார்த்தா அந்த பூவெல்லாம் அந்த வீட்டில் தான் இருக்கு. அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கா. அந்த பொண்ணோடைய அம்மா இறந்துட்டாங்க. அதனால தான் நம்ம ஹீரோ இவ்வளோ ஃப்ளவர் வாங்கி அந்த ஃப்ளவர்ல நம்ம ஹீரோயினோட பேரை போட்டு அங்க கொடுத்துருப்பா. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பூ மேலலாம் குயின்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு.
இப்போ அந்த பொண்ணு வீட்டு உள்ள இருந்து வெளியில வந்து நீங்க வருவீங்கன்னா சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஆல்ரெடி எனக்கு கம்பெனிலேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளவர்லாம் அமுச்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது, நம்மளுடைய கம்பெனில இருந்த ஒரு பொண்ணோடைய அம்மா இறந்துருக்காங்க, அதனால தான் ஹீரோ இவ்வளோ பூ வாங்கி அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்காரு அப்படின்றது புரிய வருது. ஹீரோயின் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சி அவளுக்கு தட்டி கொடுத்து அவளுக்கு ஆறுதல் சொல்றா. இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் தான் இந்த பூவெல்லாம் உங்க சார்பா இங்க கொடுத்து அமைச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது அப்படின்றா. இப்போ ஹீரோயினும் அவளோட அசிஸ்டண்ட்டும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஹீரோ அந்த இடத்துல இன்ட்ரோ கொடுக்குறாரு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன கேட்குறான்னா, நீ ஃப்ளவர் சென்ட் பண்ணு, இல்லை வேற எதை வேணா சென்ட் பண்ணு, அதையே என் பேரை வச்சு சென்ட் பண்ணுற, உன் பேரை வச்சு சென்ட் பண்ண வேண்டியதானே, நீ இன்னும் என்ன ஏமாத்த ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க, நான் கண்டிப்பாக ஏமாறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு சொல்கிறான். நடந்த விஷயத்தெல்லாம் நான் மறந்து விடணும்னு மட்டும் நினைக்காத, அந்த ஜெர்மன் ரோட்டில் தனியாக அனாத மாதிரி நின்ன பாரு, அதை நான் இன்னும் மறக்கவே இல்லை, எப்போவுமே என் லைஃப்பில் நீ திரும்ப வரக்கூடாது, திரும்ப நான் உன்னை என் லைஃப்பில் ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோயின் அங்கேருந்து நடந்து போயிடுறா. பட் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேயே நிற்கிறாரு. இப்போ ஹீரோயின் வெளியில் வந்தால் அவளோட அசிஸ்டன்ட் இருக்கால, அவள் வந்து இந்த யங்ஷூ கிட்ட பேசியிருக்கா. அதாவது யங்ஷூ இன்னைக்கு நைட்டு உங்கள் கூட டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காராம், ஏதோ மீட்டிங் இருக்கான் பேசணுமா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் எதுவும் சொல்லலை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைட் இந்த எக்ஸ் லவர் இருக்காங்களா அவன் கூட மீட் பண்ணி அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அந்த எக்ஸில் அவர் என்ன கேட்குறான், பிஸ்னஸ் மேட்ரை பேசுறதை விட்டுட்டு நம்ம ஹீரோயினோட லைஃப் மேட்ரை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். உன்னோடைய ஆள் இருக்கானே பேக், அவன்னா ஒத்துக்கிட்டானா உங்க எல்லா கண்டிஷனுக்கும் அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. என்னது அப்படின்னு கேட்குறான். இல்லை அவன் எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டானான்னு கேட்டால் வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் அவன் ஒத்துக்கிட்டா, நாங்கள் நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், அதில் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், உனக்கு என்னதான் வேணும், நான் உன்னை லவ் பண்ண இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக நீ என்னோட ஃபேமிலிக்குள்ளே வரதோ என்னுடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிறதோ எனக்கு அன்னசரியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு இந்த யங்ஷோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ கேட்டல, எனக்கு என்ன தெரியுமா வேணும், நீ வந்து அந்த பேக்கை டிவோர்ஸ் பண்ணணும், எனக்கு இதுதான் வேணும், அவன் உன் கூடவே இருந்து உன்னை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான், அதனால நீ அவனை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கும் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அது என்னோடைய லைஃப், என்னோடைய பிஸ்னஸ், நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னோட லைஃப்பில் நீ கிராஸ் ஆகாத அப்படின்னு சொல்கிறான். பட் அப்பா கூட இந்த டோங்கிரி மட்டும் ஏன் கேட்கவே மாட்டுறாங்க, நான் கண்டிப்பாக கிராஸ் ஆவேன், ஏன் அப்படின்னு பார்த்தனா நான் ஆல்ரெடி உன்னோட லைஃப்ல இருந்திருக்கான், நான் ஆல்ரெடி உன்னை லவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றான். ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஸ்டில் எண்டிங்கில் கூட நம்ம ஹீரோவை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் இந்த எபிசோட் பார்க்குறவங்க ஹீரோயின் மேலே ரொம்ப கோவப்படுவாங்க. ஆனால் இப்போ கூட ஒரு பர்சன் முன்னாடி உட்காந்துட்டு இவ்வளோ ப்ரோவோக் பண்ணுறாங்க. இந்த மொமெண்ட்டில் கூட ஹீரோவை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க பாருங்க, இதுதாங்க உண்மையான லவ். இப்போ ஹீரோயினுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிடவே பிடிக்கல, எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்படி கிளம்பும் போதே அவளுக்கு ஒரு மாதிரி ஷேக்கிங்காக இருக்குது. இப்போ பேகை திறந்து கொண்டு வந்த டேப்லெட் எங்கடா அப்படின்னு பார்க்குறான். பட் அந்த டேப்லெட்டா இந்த யங்ஷோ இருக்கான்ல அவன் திருடி வச்சிருக்கான். இப்போ இந்த யங்ஷோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கும் போது உனக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்க கூட என்கிட்ட காசு இருக்காது, அப்போல்லாம் நான் இங்கே தான் வேலை செஞ்சேன், அவர் தான் உனக்கு எல்லாமே எடுத்து கொடுத்தாரு, எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நன்றி கடனே இல்லாமல் அவரை விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த யங்ஷூ இருக்கால, இவனும் இவளோட அம்மா இருக்காளே, இவன் 2 பேரும் சேர்ந்து சேர்மன் ரூம்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமரால வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சேர்மன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் சின்ன வயசுல அவருடைய பசங்க கூட எல்லாம் விளையாடிட்டு இருந்திருப்பாருல, அந்த வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவன் நேரா சேர்மன் கிட்ட கிளம்பி போயிட்டு ஒரு பாஸ்போர்ட் அவர் முன்னாடி வச்சுட்டு என்ன சொல்றா, நான் அப்ராட் போக போறேன், அங்க என்னுடைய பேர பசங்களாம் இருக்காங்க, அவங்க கூட போய் நான் கொஞ்ச நாள் வாழலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சேர்மனும் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே, நீ ரொம்ப குட் டிசிஷன் எடுத்திருக்க, உன்னுடைய பேர பசங்களோட போயிட்டு நீ சந்தோஷமா இரு அப்படின்றாரு. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே கார் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்காரு. வர வழியில பார்த்தா ஒரு ஓரத்துல யாரோ கீழே உக்காந்துருக்க மாதிரி இருக்கு. இறங்கி போய் யாருன்னு பார்த்தா அங்க கொடை பிடிச்சிட்டு ஒரு பொண்ணு உக்காந்துருக்கா. அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஒரு பூனைக்குட்டி எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த பூனைக்குட்டிக்கு சாப்பாடு வச்சுட்டு அவ கொடை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. கிட்ட போய் பார்த்தா அவன் நம்ம ஹீரோயின், நீ இந்த மழையில இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு குளிர்னாலே ஆகாது தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டெல்லாம் எடுத்து அவன் மேல போட்டு விடுறாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எழுந்து நின்று நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குறா. இப்போ ஹீரோயின் என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. ஒரு சுய நினைவு இல்லாதவங்க எப்படிலாம் பேசுவாங்களோ அப்படிலாம் பேசுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவ இப்படிலாம் பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் என்ன சொல்றா, நான் ஜெர்மன் போயிட்டு வந்ததுலேருந்து நான் ரொம்ப மாறிட்டேன் தெரியுமா,
இப்போலாம் நான் நார்மலா தான் எல்லார்கிட்டயும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல தண்ணி சொட்டிட்டு இருக்கு. அந்த தண்ணியெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஹீரோயின் என்ன பண்றா, எதுக்கு நீ அழுகுற அப்படின்னு கேக்குறா. இப்போதான் ஹீரோவுக்கு புரிய வருது, உண்மையாலுமே இவ நம்ம மேல இருக்க கோவத்தெல்லாம் மறந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஐம் சாரி, இதுக்கப்புறம் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. நம்ம ஹீரோயினும் என்ன பண்றா, அவருடைய கண்ணை தொடச்சி விட்டுட்டு அவரை கட்டி பிடிச்சிக்கிறா. கட்டி பிடிச்சி ஹேய் ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இப்படிப்பட்ட ஒருத்தவளை மிஸ் பண்ண பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அழுதுகிட்டே இருக்காரு. பட் ஹீரோயினும் அவரை ஜாலியா கட்டி பிடிச்சிட்டு ஹே பேக் ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு நினைச்சோம். பட் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. ஒரு செமையான ஹாப்பி எண்டிங்கை கொடுத்தாங்க. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பர்சனலாகவே எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பட் யாருமே பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றதே இல்லை. நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வாழறாங்களா இல்ல டிவோர்ஸ் வாங்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். பாய்.